வேர்ல்டு கேரம் டோர்னமெண்ட்ல போயிட்டு ஒரு மெடல் ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா 1, 2, 3 அந்த அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த 3 மெடல வந்து கழுத்துல சுமக்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டேன்னு சொல்லும்போது. டீம் சாம்பியன்ஷிப், உமன் சிங்கிள்ஸ், உமன்ஸ் டபுள்ஸ். ஓகே. சூப்பர். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? கேரம்க்குள்ள உள்ள வந்து காசிமா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? இவ்வளோ பெரிய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆவறதுக்கான காரணம் என்ன? நான் 6 வயசுலேருந்து கேரம் விளையாடிட்டு இருக்கேன். ஓ! அண்ணன் வந்து ஜூனியர் நேஷனல் சாம்பியன். அதை பார்த்துட்டு கேரமில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்புறம் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் நானும் கேரம் விளையாடுன்னு சொன்னதால் அப்பாவும் எனக்கும் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து சிஎன்சிசி கிளப்பில் தான் 12 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணேன். ஃபஸ்ட்டு கேடட் நேஷனலில் 2 நேஷனல் வின்னர் 1 நேஷனல் ரன்னர் வந்தேன். அப்புறம் சப்ஜூனியர் நேஷனல் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது டீம் வந்து வின்னர் எடுத்தேன், இண்டிவிஜுவல் 3rd. அப்புறம் ஜூனியர் நேஷனல் விளையாடி பார்ட்டிசிபேஷன் பண்ணேன். 18 ஏஜில் வந்து 1 சாம்பியனாக இருந்தேன், 1 வந்து ரன்னராக ஆனேன். அப்புறம் சீனியர் பார்ட்டிசிபேஷன் பண்ணதில் 2 டைம்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன் உமன்ஸ்லேயே. அதுக்கப்புறமா ஃபெடரேஷன் கப் இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ் உமன் சிங்கிள்ஸ் வின்னரும், அப்புறமா உமன்ஸ்லேயே 3rd பிளேஸ் வந்ததால் 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இப்படி இந்த ஜேர்னி இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேர்ல்டு கப் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது திரும்பி பார்க்குற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபைனல் மோதினவங்களும் ஒரு சூப்பரான அமேசிங்கான பிளேயர், 3 டைம் வேர்ல்ட் சாம்பியன் அவங்களுமே. ஸோ அவங்க கூட மோதுற அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பிளேயர் கூட மோதுறன்ற ஃபீல் இருக்கும். அந்த ஒரு எப்படி இருந்துச்சு? அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அவங்ககிட்ட இது வந்து நான் 3வது தடவை பார்ட்டிசிபேஷன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க, செகண்ட் டைம் நான் வின் பண்ணேன், 3rd டைம் இப்போ நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனலில் மீட் பண்ணோம். ஓகே ஓகே. விளையாடும்போது பதட்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் எனக்கு கான்சன்ட்ரேஷன் வின் பண்ணணும்னு சொல்லியிருந்ததால் மற்ற எதுவுமே நான் எடுத்துக்கல. ஏன்னா அந்த கேமே வந்து பயங்கர க்ளோஸாக தான் போச்சு. உங்க 2 பேருக்குள்ள யார் யாருன்னு கடைசி நிமிஷம் வரைக்குமே எல்லாரையும் வந்து பதற வச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் இந்தியன் பிளேயர் கூட நீங்கள் என்னதான் மோதியிருந்தாலும் இங்கே யார் வந்து கோல்டு அடிக்க போகிறாங்கன்ற ஒரு பக்கம் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் நம்ம பெண் வந்து காசிமா ஜெயிக்க போகிறாங்களான்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல ஏதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணீங்களா? அண்ட் இவங்களை ஜெயிக்கிறதுக்காக தனி ஐடியாஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தீங்களா? அப்படி இல்லை, என்னோட பெஸ்ட்டு கொடுத்தேன், நான் வின் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்க இன்ஸ்பிரேஷன் யாரு? கேரமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாரை சொல்லுங்க? ராதாகிருஷ்ணன் அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் வேர்ல்டு பிளேயர். ஸோ அவரை இதை வச்சு தான் நான் கேரம், அவரோட ஐடியாஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய மேட்சஸில். ஓகே. எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாலும் அவர் ஈஸியாக போட்டு முடிப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்து நானும் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன்.